இன்னமும் யாரையாவது இங்கே கொண்டு வந்து எரிச்சிட்டு தான் இருக்காங்களா? ஏய், இது யாரோ இருக்காங்கடா. ஏன்னா அவங்க பேசுனாங்க. ஆமாம், நியூஸ்ல இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயம், ஒருத்தர் வந்து கண்ட துண்ணமா அவரை ஃபுல்லா கட் பண்ணி ஒரு பேக்ல போட்டு ஒரு கார்ல எடுத்துட்டு வந்து இங்க வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த பாடியை கட் பண்ண பீசஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பாடியை எரிச்சிருக்காங்க. கேமரா தெரியுதா? ஓடுது பாருங்க கைஸ். இருறா, அங்கே ஏதோ தலையை விரிச்சு போட்டு போதுறான். வந்துடும் ஒன்றும். இந்த சவுண்ட் எப்படி தெரியுது? நல்லா கவனி. எரிஞ்சுக்கிட்டே ஓடுவாங்கல்ல. உங்களுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கலாமா சொல்லுங்க? உங்களுக்கு வளகாப்பு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போயிடுறீங்களா? என்னால் அதுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல வளகாப்பு நடக்கும். என்னால் அவ்வளோ தான் உங்களுக்கு பண்ண முடியும். அதை தாண்டி எதனா என்னால் உங்களுக்கு பண்ண முடியும்னா என்னால் மனசார உங்களை நினச்சி ப்ரே பண்ணிக்க முடியும். இதை பார்த்தா எனக்கு சாமி கும்பிட்ட மாதிரி தெரியல. இது ஏதோ எனக்கு தப்பாக தோணுது. இங்கே பாருங்க, இந்த முடி இருக்கிறதுனால எனக்கு இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? கேமரா கட் பண்ணுறேன், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். What is up guys, back with another bang video. இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எந்த பில்டிங்ஸும் இங்கே கிடையாது. பட் ஆனால் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கொடூரமான விஷயம். நியூஸில் எல்லாமே வந்திருக்கு. வாங்கடா வா, உங்கள்கிட்ட தான்டா சொல்கிறேன். மரம் பண்ணணும் அப்படி நிற்கிறீங்க அசையாமல். கொண்டுருவோண்டா, தேவையில்ல வேலை பார்த்துருந்தேன். நான் அப்போயே கேட்டலாம் கேமரா பேக்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரேன்ட்டு. சரி கிளம்பு, எந்திரி. நான் வீட்டிலே இருக்க முடியல தான் நம்ம அங்கே போய் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் தூங்கலாம்டா. நாளாச்சு முடியலன்னு தான் இங்கே வெளியே வந்து தங்கலான்னு வந்தோம். இங்கேயும் வந்து இப்படி கூப்பிட்டு வந்துருக்கீடா. இந்த இடத்த பற்றி தெரியுமா தெரியாதாடா உனக்கு? கௌதம் வீடியோ பாரு, அவர் கடைசியில் அவர் அட்டாக் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. கூப்பிட்டாங்க ரத்தம் வர அளவு ஆயிடுச்சா? இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? இது வந்து பில்டிங்கோ இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரியோ கிடையாது. இங்கே பாரு, ஃபுல்லாக காடு, ஒன்றுமே கிடையாது. இறங்கி வாங்க. நீ கௌதம்கிட்ட பேசியிருந்தேன், நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத. கரெக்டாக கட்டுவிட்டா? பில்டிங் இது ரொம்ப மோசமாக இருக்குடாங்க. வர்றா இவ்வளோ இருட்டாக இருக்கணும். இவ்வளோ வேற கூட்டு வந்துருக்கோண்டா. நீ என்னடா விளாடுற? கர்நாக்கு இதெல்லாம் புதுசுரா. இங்கே பாரு, ஒன்றுமே இல்லைடா. இங்கே பாரு, வாங்கடா இறங்கி. இங்கிட்டு போகிறோமா? ஆமாம், அங்கிட்டு தானே கூட்டு போகிறோம். அப்புறம் இங்கிட்டு காட்டுற. அங்கிட்டு மட்டும் என்னடா இருக்குது? அங்கிட்ட ஒன்றும் இல்லைடா. சரி கொஞ்சம் இறங்குறியா? விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இறங்குறியா? மாட்டான், என்ன சொல்ல விட மாட்டான். வா. ஏய், அப்படியே கோபுரம் எல்லாத்தையும் எடுத்துருவா. எடுத்துருவாடா, சீக்கிரம் வாங்க. எடுத்துட்டியா? பேக்லாம் வேணாம். நேற்று நைட்டே நாங்கள் ட்ரிச்சியை விட்டு வெளியே வந்துட்டோம். இல்லை, தமிழ்நாட்டை விட்டே வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா எங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆண்டனியை பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் இந்த ஊரை விட்டு, இல்லை இந்த ஸ்டேட்டை விட்டே கிளம்பிட்டோம். வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேட்டுக்கு பர்டிகுலராக வந்ததுக்கு காரணம் இருக்கான்னு கேட்டால்
கண்டிப்பாக இருக்குது. நாளையிலேருந்து இந்த ஊரில் நிறைய ஷூட்டிங் இருக்குது. அப்போவுமே கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவனுமே நாளைக்கு வந்துடுவான். சாரி, நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே சுற்றி இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் கிட்டக்க நான் லொக்கேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன். டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, அதனால் ஒரு இடத்துக்கு ஷூட்டுக்கு வந்திருக்கோம். ரூம்குள்ளேயே இருக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் நீ மட்டும் போக வேண்டியதானடா. எனக்கு இங்கே வர்றதுலாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே வீட்டில் இல்லாமல் இருக்கிறது எனக்கு போதும். ஆனால் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ தேவையில்லாடா. ஒன்றும் இல்லை, வாங்க. ஒரு நைட்டை வேஸ்ட் பண்ணுறேன்ட்டு இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். வாழ்க்கைலாம் வேஸ்ட் ஆவாரா? ஏன்டா இந்த அளவுக்கு பேசுகிறீங்க? வாங்க போகலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நைட் விஷன் அங்கே இருக்கு பாரு, எடுத்துக்கோ. இது எப்படா வச்ச? நான் முன்னாடியே வச்சிட்டேன். இதுக்குள்ளே தான் கைஸ் அப்படியே போகணும். ஏன் ஆன் பண்ண வேணாவா? இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த லைட்டை திருப்பி மாட்டிட்டேன். அதை கீழே வச்சுட்டு இந்த லைட்டை நீ மாட்டு. இந்தரா கீழே வச்சுருக்கேன். ஐ மீன் யாரும் வாமிட் எடுக்கிற மாதிரி கேட்கல. கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. வாமிட் எடுக்கிற மாதிரி தான் கேட்டுச்சு. ஸோ கைஸ், இந்த லொக்கேஷனில் என்ன நடந்துச்சுன்ற ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இது இப்போ நம்ம நிற்கிறோம்ல, நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஏரியில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதில் தண்ணி வற்றி சில வருஷங்கள் ஆச்சு. தண்ணி இதுக்கப்புறம் வருமானதும் டவுட்டு தான். மேபி நம்மளோட குளோபல் வார்மிங் அந்த மாதிரி அவ்வளோ பேச தேவையில்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ ஏரிகள் அழிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும். அப்படி நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புனால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரிகளை நம்மளே நமக்கே தெரியாமல் அழிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கோ இல்லை நீங்களே சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன், நீங்களே மறுபிறவி எடுத்து இந்த பூமியில தான் பிறக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வரும்போது இங்கே ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வந்து 1500 ரூபாய் 5000 ரூபான்னு இருக்கும். பரவாயில்லையா? ஸோ கொஞ்சம் பார்த்து மூளை யூஸ் பண்ணி நாட்டோட நலனையும் கொஞ்சமாவது மனசில் வச்சு வாழ ஆரம்பிக்கும். இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சில வருஷங்கள், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரிக்குள்ளே இருந்த சுழலால் நிறைய பேர் இதுக்குள்ளே மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. இன்னமுமே இந்த ஏரிக்குள்ளே நிறைய இடத்துல புதக்குழி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சுழலில் மாட்டி இறந்து போன விஷயம் கன்ஃபார்ம்டு. நியூஸ்லேயே இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், ஒருத்தர் வந்து கண்ட துண்ணமாக அவரை ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு ஒரு காரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பொறுமையாக, ஏன்னா இதுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, ஃபுல்லாக செடி கொடிகள்லாம் புதர்லாம் இதாக இருக்கும். எங்கள் காரே இப்போ 2 சைடும் செம்ம ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போது ரப்பிங் பாலிஷ் போட்ட போயிடும். ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து பொறுமையா ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த பாடியை கட் பண்ண பீசஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பாடியை எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையால இதை கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க சட்டப்படி தண்டிக்கவும் பட்டாங்க. இது நியூஸ்லயுமே வந்திருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி. இதுல கொடுமையான விஷயம், அந்த பொண்ணு பிரெக்னன்ட் லேடி. அது வேறயா? அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்னொரு பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க கேஸ்ட் இஷ்யூனால லவ் பண்ணி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே பேசிட்டே போலாமா? லவ் பண்ணி 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா, அவ வந்து வெளியில ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி ரொம்ப 1 வருஷம் கிட்டக்க வாழ்ந்துட்டாங்க. அப்போ அவ வந்து 9 மாசம் பிரெக்னென்ட். அந்த நேரம் பார்த்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையனோட வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு இங்கே தான் கொண்டு வந்து எரிச்சு கொண்டிருக்காங்க. ஆக்சுவலா சாரி, கொலை பண்ணி எரிச்சிருக்காங்க. ரொம்ப இதுவுமே நியூஸ்லேயே வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியமாடா? வந்துட்டோம், வர்றது அவசியம் கிடையாது, வந்துட்டோம். அதான் இவ்வளோ சம்பவங்கள் நடந்த இடம் தான் இது. அதனால தான் இங்கே பில்டிங்கே இல்லைனாலும் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆசு, நான் வேணா கார்லேயே இருக்கவா? ஏன்டா? போய் வீடியோ எடுத்துட்டு. ஆமாண்டா, நானும் அவனும் காரில் இருக்கோம்டா. காரில் இருக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்தீங்க? நாங்கள் எங்கே வாடா, அவன்கிட்ட கோபுரம் வாங்கிக்கிறா. நான் ரூமில் வேலை இருக்கேண்ணா. அவனை நடுவில் விடு. அந்த ப்ளூ லைட்டு எங்கே இருக்கோ அதுதான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, என்னடா இன்னமும் எரிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. எது கேட்டுச்சுல? அங்கடா அங்கடா லைட்டு பொறுமையாக்கு போயிடுச்சுடா உள்ள. சவுண்ட் ஆனால் இங்கே கேட்டுச்சு. அதுதான்டா இங்கே எக்கோ அடிக்குதுடா, காடு எம்டி காடுனால. இங்கே பாருடா, இதை பார்க்கும் போது தான் அப்படி கத்துது. இங்கே எதுவும் எரிச்சிருக்காங்க. கேட்டுச்சுல? அங்கடா அங்கடா. இன்னமும் யாரையாவது இங்கே கொண்டு வந்து எரிச்சிட்டு தான் இருக்காங்களா? இது யாரோ இருக்காங்கடா. ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி இருக்குடா. அதான் எனக்கும் தெரியுது. இது பேய் மாதிரி தெரியலையே. இப்போ பேசுனாங்களே. வாசு, எந்த காட்டுக்கு வாசு கூப்பிட்டு வந்துருக்க? ஒன்றும் இல்லை, வா, கொஞ்ச நேரம் தான்டா, வாடா. உள்ளே போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், வரோம், அவ்வளோதான். அம்மா, யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு சாப்பாடு வேணுமா?
என்னடா இங்கே கேட்குதுடா ஹோம்லெஸ் பீப்புளோட குரல். அங்கே இருந்து தான்டா அமானுஷ சவுண்ட் வருது. நைட்டு கூட கேட்குதா இல்லையா உனக்கு தெரியுதா இல்லையா? அப்படியே நிற்கிற எதனா பேசுகிறா. எனக்கு என்னன்னு புரியாம நான் நின்றுட்டு இருக்கேன்டா. இங்கே வந்து அமானுஷ சவுண்ட் கேட்குது கைஸ். இங்கே ஏதோ ஒரு மனுஷங்க மாதிரி இருக்குது. ஒரு லேடி, வயசான லேடியில் மனநலம் பாதிக்கப்பட்ட லேடி மாதிரி இருக்குது இங்கே இருந்து வந்த சவுண்டு. ஏன்னா அவங்க பேசுனாங்க. ஆமாம் இல்லடா, ஆள் இல்லடா பயந்து போட்டு ராசி சொன்னா கேளுடா. ஆள் கிடையாதுடா. அது ஏதோ அடிபட்ட சவுண்டு கேட்குற மாதிரி கிடையாதுடா. ராசி ஏமாத்துதுடா. ஆத்மா ஏமாத்துன்னு தெரியும்லடா உனக்கு. என்னடா நீயே போய் இப்படி பண்ணிட்டு இருக்க? இது யாரோ வயிற்று கத்துற மாதிரி இருக்குடா. மா உங்களுக்கு அடிபட்டிருக்கா? யாராவது உங்களை அடிக்கிறாங்களா? மா உங்களுக்கு அடிபட்டிருக்கா? யாரோ அடிபட்டிருக்கிறான்றல்ல. இங்க எப்படி அவங்களுக்கு வந்து அடிபடும்? அடிபட்ட சவுண்ட் மாதிரி தான்டா இருக்கு. இல்லடா ஆத்மா ஏமாத்தும்டா. இங்க இந்த காட்டுல அவங்க இருக்கு வாய்ப்பே இல்லடா வாசு. இப்ப அங்க கேக்குது பாருடா. அதான் சொல்றேன்டா அது ஏமாத்துதுடா வாசு. அது வேற சவுண்ட்ரா கேக்குதா? போகாதடா வாசு. உள்ள இழுத்துற போதுடா. அங்க சொல்லல் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா. மா யாராவது இருக்கீங்களாம்மா இங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இந்த காட்டுக்குள்ள யார் இருப்பா? இந்த புதருக்குள்ள ஏதோ உனக்கு புரியுதுடா. என்னடா ஏமாத்துறா வாசு. தயவு செஞ்சுடா சொல்றது நம்புடா. ஏமாத்துண்டா உனக்கு தெரியும்லடா. உண்மையா அடிபட்டு இருந்தா என்ன பண்ணுவ? இந்த காட்டுக்குள்ள இதுக்குள்ள உண்மையா எதனா ஒருத்தவங்க வயசானவங்க அடிபட்டு இதுக்குள்ள நீ சொல்லு. ஆமாடா அங்கதானே கேக்குது. இந்த புதருக்குள்ள உன்னால போக முடிஞ்சா நீ போய் காட்டு. பாரு சொன்னேன்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அதே சொன்ன அங்கே கேக்குது. சொன்னேன்லடா. இப்ப நம்புறியாடா? அதான் சொல்றேன்லடா. சொன்னேன்ல. இப்ப நம்புறியா? சொன்னேன்ல. இப்ப வல்லறோம். சொன்னேன்ல. ஹியூமன் சவுண்ட் மாதிரி இருந்துச்சுடா. இங்க கேக்குது. இப்ப அங்க கேக்குதுடா. ஆத்மா என்னடா நம்ம இவ்வளவு நாள் பண்ணிருக்கோம் உனக்கு தெரியாதாடா? கொஞ்ச நேரம் டிராப்டா. அது பயங்கரமான டிராப்டா. எப்படி புரியலடா என்னன்னு. இப்போ தெளிவா ஏதோ ஒரு அம்மா தான் அடிப்பட்ட சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல எனக்கு பதறிடுச்சு. திரும்ப ஏதோ இங்க தப்பு நடந்துட்டு இருக்கோன்ட்டு. அமைதியா இருங்க. எதனா கேக்குதான்னு பார்ப்போம். என்னடா கொஞ்சம் அமைதியா இருடா. நீ வாசு நீ சத்தியமாக ஆள் கிடையாதுடா வாசு. இது நல்ல வேலை நீ லூஸ் மாதிரி பண்ற. எனக்கு பயமா இருக்குடா. அதே லேடி சவுண்ட் அங்கே கேட்குது கைஸ். இப்போ இங்கே கேட்டுட்டு இருந்துச்சு என் பக்கத்தில். சடனா இப்போ அங்கே கேட்டுட்டு இருக்கு. அப்போ இது ஹியூமன் கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன். இல்லைண்ணா இங்கே ஏற்கனவே இப்படி மோசமாக நடந்தனால இங்கே இப்போ எதுவும் நடந்துட்டு. இங்கே பாருங்க சரக்கு அடிக்கிற பாட்டில்லாம் இங்கே கிடக்கு. நாங்கள் கார் நிப்பாட்டியிருக்கோம்ல. நான் உள்ளே வரும்போதே நான் ஏகப்பட்ட பாட்டில் மேலே தான் காரை ஓட்டிகிட்டே வந்தேன். ஸோ அது மாதிரி இங்கே ஏதோ தப்பாக நடந்துட்டு இருக்கோன்னு நினச்சி தான் நான் பயந்துட்டேன். வேகமாக ஓடி போய் எனக்கு எதுவும் தெரியலடா வாசு. இதுல செம்மையா தெரிஞ்சுடா வாசு. இந்த கேமரா செம்மையா தெரிஞ்சுடா. எங்க? இங்க அந்த இடத்துலடா. இதுல பாரு. இதுல காட்டு. இதுல பாரு எப்படி தெரியுதுன்ட்டு. நேர்ல காட்டு. இதுல பாரு. இந்த கேமரால ஒண்ணுமே தெரியல. இங்க பாருங்க இதுல பார்த்தா தெரியுது பயங்கரமா. அம்மா உங்களை தான் எரிச்சு கொண்டாங்களாம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு இப்படி நடந்ததை கேள்விப்பட்டு. ஏ கர்ணா உன் பின்னாடி. முடியலடா. ரொம்ப பயமா இருக்குடா. போயிடலாம்டா வாசு. சொன்ன கேள்றா வாசு. அவனை வேற கூட்டிட்டு வந்தா எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு. ஆனா கூட ஓடிடுவேன்டா திரு. காலைல வந்துடுறா வாசு. வாட வாசு. என்ன வேணும் புரியல. 2-3 பேர் பேசுறாங்கடா. ரத்தம் கூடன்ற மாதிரி கேக்குது. என்னடா பேசுறாங்க? எப்பறம் அது ஹியூமனா தான்டா இருக்கும். யாரும் விளையாடுறாங்கடா நம்ம கூட. 3 கேக்குதுடா. நீ சுத்தி கேக்குது வாசு. இப்போ இங்க இப்போ அங்க அடி லைட் அடி. இங்க இருக்கிறவங்க மேல பாருடா. வாசு பயமா இருக்குடா. ஓடிடலாம்டா ரூமுக்கு. கையை விடுறா. ரூமுக்கு ஓடிடலாம்டா. எனக்கே புரியலடா. கொஞ்சம் கவனிக்க விட்றா. என்ன எனக்கே புரிய மாட்டேது என்ன நடக்குதுன்னு. எனக்கு ஹியூமன் வாய்ஸ் தான் கேட்குது. அதே சமயம் அமானுஷமாவும் கேட்குது. நம்மள ஏதோ அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் ஏமாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. இதுதான் ஏமாத்துவாங்கன்ற. ஹியூமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிடிச்சிட்டு போதில் இருப்பாங்க.
யாரா நீ? இங்க எதனா குடிக்க வந்திருக்கியா? குடிச்சிட்டு போ. ஏன் எங்களை பேய் மாதிரி பயமுறுத்துறியா? சுத்து போட்டாங்கடா வாசு. இல்லடா விளையாடாத. இல்ல வாசு தெரியாத 3-4 பேர்ரா. அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆத்மா விளையாடுற மாதிரி இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா நினைச்சேன். இல்லடா வாசு தமிழா வச்சு. ஏய் வெளியே வாடா. எனக்கு தெரியாதா வாய்ஸ் எப்படி இருக்கும்ட்டு? பாத்தியா சொன்னேன்ல 3-4 பேர் அவசு. கொஞ்சம் இரு, அமைதியாக முதல்ல கவனிப்போண்டா, சவுண்டை லிசன் பண்ணுவோம்டா. எனக்கு மண்டை குழம்பிடும் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. கவனி பண்ணலடா. என்ன வந்து வந்துச்சு? பறவையா? இல்லடா அந்த பாட்டில் மாதிரி எதுவும் வந்துச்சுடா. சரி அவனும் சுத்து போகிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஒரு சார் அப்புறம் எப்படி உருவத்தை கேப்சர் பண்ணோம்? அதான்டா நான் சொல்கிறேன். அப்போ ஆள் கிடையாதுடா. ஆமாம், இப்போ எனக்கு அப்படி தான் தோணுது. என்ன எழுத்துக்கிட்டு நீ சொன்னீல ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஏதோ இருக்காங்கடா, அதனால நம்மளதான் ஏமாற்றி ஒம்பது வர வைக்குதுடா. ஓகே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் நம்புகிறேன். எங்கள் முன்னாடி வரீங்களா? உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ஆம்புலன்ஸ் மாதிரி நான் சவுண்ட் விடுவா, நம்ம மிமிக்ரி பண்ணுவேன்டா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண எல்லாம் மயிரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது. இப்போ இங்கே நான் கேட்ட சவுண்டு எனக்கு செம்ம. வா சரிடா. கருணா வாடா. கருணா பார்த்து வா. ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக கேட்குது? வாங்கடா. இந்த எப்படி நைட் டியூஷன் வாங்கிக்கிறியா? உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் கூட யாரா? நீங்கள் தான் அந்த ப்ரெக்னென்ட் லேடியா? உங்களை வந்து எரிச்சிட்டாங்களா? எனக்கு இங்கேயும் எதோ எரிச்சிருக்காங்கடா. எரிச்சிருக்காங்களா? உங்களை எரிச்சு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னமுமா அது இதாகாமல் இருக்கு? இல்லை இது வேற ஏதாவதா? இங்கே வரைக்குமே எரிச்சிருக்குடா. தெரியுதா இல்லையாடா உனக்கு? கரெக்டாக அந்த 6 அடி. ஹியூமனோட எதிரா? ஆமாண்டா. ஹியூமனோட பாடியை வச்சு எரிச்ச மாதிரியான தடயம் தான்டா இது. லைட் அங்கடி ரொம்ப தெளிவாக தெரியுது. அதான் நானும் சொல்கிறேன், நிறைய பேர் இதை பண்ணுறாங்க போட. இங்கே வந்து எவ்வளோ வேதனை இருக்கும். அவங்க இப்படி கதறாங்க. வேதனை எல்லாமே அப்படி பண்ணுவாங்க. எனக்கு அவங்க ஏமாத்துறாங்கலாம் தோணல. அவங்க இயல்பே இப்படி தான் இருக்கலாம் போல. ஏமாத்துறா உன்ன நீ எத்தனை வாட்டா ஏமாறுவா? இது ஃபஸ்ட்டு ஏமாந்திலடா. நம்பவே மாட்டேங்கிற வாசு. வீட்லேயும் இப்படி தான் நம்ப மாட்டேங்கிறேன், இங்கேயும் நம்ப மாட்டேங்கிற வாசு. நம்புறதுக்கு இல்லைடா. இங்கே பாடுறா, நீயே கொஞ்சம் கண்ணால் பாடுறா. இங்கே அங்கே அங்கே உங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுதா? அழுகுறாங்க ஆக்சுவலா. உங்களுக்கு உடம்புலாம் எரியுதா? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? என் பக்கத்தில் வரீங்களா? நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஹலோ, ஏய் எங்கே இருக்கீங்க? பாரு, இதெல்லாம் ஏன் நம்ம ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குடா எல்லாம் ஃபுல்லும். இதில் போட்டு எரிச்சா யாருக்குமே வெளியே தெரியாதா வாசு? அதான் நானும் சொல்கிறேன். இங்கே எரிச்சிட்டு இருக்கானுங்க போலடா ரெகுலரா. சவுண்டு கேட்குறாங்க. என்ன பாரு, ஃபுல்லாக ஏதோ இருக்குது. அங்கிட்டலாம் அடர்ந்து காடாக இருக்குது. எதுவுமே தெரியாதா. இங்கேருந்து புகை மட்டும்தான்டா மேலே போகும். புதைக்குள்ள எதுவும் இருக்கு. அதுவும் நைட்லலாம் பண்ணால் எவன்டா வந்து பார்க்க போகிறான்? சுற்றிலும் ஊரே கிடையாதுடா. வா அங்கிட்டு போய் பார்ப்போம். சுற்றி வருவோம். இப்படி சுற்றி வருவோம். வழி தெரியுமாடா வெளியே போகிறதுக்கு? தெரியும், வா. இது ஒத்தாடி பாதையே போதுடா. ரெகுலராக இப்போ யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச மாதிரி போறீங்க, புதைக்குழி இருக்குன்றீங்க. ஆமாண்டா, போகிறோம். கீழே மட்டும் பார்த்துக்கோங்க, வழி இருக்குது. யாரோ நடந்து போயிருக்காங்க ஆல்ரெடி. இந்த இடத்துல அங்கங்கே மனுஷங்களை எரிச்சதுக்கான தடயங்கள் இருக்கு. அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை நீங்கள் யாரும் எரிச்சிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் எங்கள் முன்னாடி வாங்க. புதற்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்?
உள்ளெல்லாம் எங்களால் வர முடியாது. இதுக்குள்ளே எப்போ போகவே முடியாதா? நினச்சிக்க பாருங்க. அது போகாதரா வாசு. பிளான் பண்ணுது. இதுக்குள்ளே சவுண்ட் கேட்குது கைஸ். இதுக்குள்ளே எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? அருவாள் எடுத்து வெட்டிட்டு கூட போக முடியாது. இங்கே பாருங்க, இவ்வளோ அடர்த்தி. ஏமாத்தி இந்த பவருக்குள்ளே கூப்பிடுது. இவன் கருணை காட்டுறான்ல, அதை யூஸ் பண்ணிக்குது. பதருக்குள்ளேருந்து சவுண்டாக வருது. இல்லை, அங்கங்கே எரிச்ச தடயங்களெல்லாம் இது பண்ணுறதுக்காக அது மேலே புதர் மாதிரி வளர விட்டானுங்களா அந்த மாதிரி. உண்மையிலே இங்கே இந்த புதருக்குள்ளே எங்கேயாவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் வாங்க. இந்த புதருக்குள்ளே எங்கேயாவது இருந்தீங்கன்னா வெளியில் வாங்க. ஹியூமன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இங்கே ஹியூமன்ஸ் யாராவது இருக்க மாதிரியும் தோணுது. அதே சமயம் அமானுஷ விஷயமும் கன்ஃபார்ம் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல யாரையும் எரிச்சிருக்காங்க போகிறாங்க. சத்தியமாக நான் இந்த இடத்த எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்குட்டு. ஆனால் வந்ததுலேருந்து உருவம் பயங்கரமாக தனியாக போகிறான். கேட்ட பயமாகவே தான் இருக்கு. ஒரு மாதிரி என்னடா இருடா, என்னடா கால் முட்டி கால் எலும்புடா, மனுஷனோட எலும்புடா. என்னடா சொல்ற? கிளம்பிடா. எங்கடா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதான் நாயா இருக்கு போடுறா. நாயெல்லாம் இல்லடா, இவ்வளோ பெருசான நாய்க்கு எலும்பு. இதா எப்படா அது? எரிச்சதுல இருந்து நாய் தின்றுக்குண்டா, எரிச்சிருக்காங்கடா பாடுறா. ஆமா இருக்காங்கடா, கிளம்பிடா சொல்றேன் கேள்றா. ஆமாண்டா, இதோ இந்த இடம், இங்கே நில்லு, இந்த இடம் நினைக்கிறேன். என் கால்லாம் இல்லடா. இல்லைடா, இந்த இடம் சொல்கிறேன். இந்த இடம் மாதிரி தான் தெரியுது, பட் தெரில, ஏதோ அனிமலோடதா கூட இருக்கலாம். அங்கே தான் நிற்கிதுடா. எங்கே அங்கே நிற்கிதுடா. எங்கே? அங்கே பாரு, லைட் அடி. எங்கே தெரியலையே. எங்கடா? இங்கே ஒரு மாதிரி தெரியுது புருஷு. எங்கடா இருக்கீங்களா யாராவது இங்கே? இது என்னடா? ஹலோ. அப்போ கன்ஃபார்ம் இங்கே எரிச்சவங்களோட ஒருத்தவங்களோட ஆத்மா வாடாது. இப்போ நம்ம பார்த்தது அங்கண்ணா இவங்க கத்துனது அப்படிதான்டா தெரியுது. எங்க சவுண்டு மட்டும் கேட்குது. அங்கே விட்டு தான்டா பார்த்தேன். எங்க? உங்களோட எலும்பா அது? உங்களோட எலும்பா அது? இருறா, அங்கே ஏதோ தலையை விரிச்சு போட்டு போதுறான். வந்துடுறாடி ஒன்று. இந்த சவுண்ட் எப்படி தெரியுது? நல்லா கவனி. எரிஞ்சுக்கிட்டே ஓடுவாங்கல்ல. எரிஞ்சுக்கிட்டே அந்த 4 நாள் முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தோம்ல. ஆமா, ஒரு லேடி அதே மாதிரி இருக்குடா. என்னடா கருணா, பயப்படாதா? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம். எச்சு கூட முழுங்கலடா. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க நமக்கு செஞ்சு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அன்னைக்கு எரிஞ்சிட்டு எப்படி போனாங்கன்றத. ஏண்டா அதே மாதிரி நான் இங்கே இந்த தள்ள ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இப்படி போகுது. ஆல்ரெடி பேர்ன் ஆன ஒரு பாடி கத்திக்கிட்டே எரிஞ்சிட்டே போகிறப்போ ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது அப்படியே நான் பார்த்தேன். இப்போது கேமரா தெரியுதா? எப்படி இருக்கு? ஓடுத்து பாருங்க ரைஸ், தெரியுதா? ஓடுத்து பாருங்க. மா, உங்களை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேம்மா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நிற்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லைடா, போயிருச்சுடா. பிரம்மடா அங்கங்கே அப்படி தான்டா தெரியுது, கருப்பு கருப்பாக இருட்டா. இல்லையா? அது இல்லைடா, போயிட்டாங்கடா அவங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் அவங்க போயிட்டாங்க. மா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை எங்ககிட்ட சொல்கிறீங்களா? மோசமாக இருக்கிறோம். உங்களை இப்படி பண்ணவங்களை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ஹலோ, உங்களுக்கு இப்படி தான் நடந்துச்சா அன்னைக்கு? திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம்டா, எலும்பு கூட இடத்துக்கு. ஐயோ, என்னடா எப்போ இங்கே வந்தோம்? எங்கிட்ட சுற்றிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் எரிஞ்ச இடம்டா இது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து எரிஞ்சிருக்கு, அது பக்கத்தில் தான் இந்த போனும் கிடக்கு. இது ஹியூமன் போனானும் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அங்கங்கே பேயும் கேப்சர் ஆகிக்கிட்டு இருக்கு, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இடையில வேறு கொஞ்சம் நேரம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கிளாஷ் ஆகி
எடுத்த ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜும் கிளாஷ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இங்கே என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி இப்போ டவுசிங் ராட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. அவங்க இங்கே எரிச்ச இடம் மாதிரி தான் எனக்கு தோணுது. கன்ஃபார்மாக தெரில, வேறு எதனா கூட எரிச்சிருக்கலாம். இருந்தாலும் இங்கே போன் கிடக்கிறனால அந்த எரிஞ்ச இடத்துக்கிட்டக்க அந்த போனை வச்சு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கிட்டக்க அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீயும் அவனும் போய் காரில் போயிட்டு டவுசிங் ராட் எடுத்துருவாங்க. இங்கே இருக்கிறத விட அங்கே நீங்கள் போகிறது பெட்ரு. பஸ் தனியாக எங்கிட்ட தேவைடா, போயிட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. பஸ் விளையாடாதா, சொல்கிறே கேள்றா, போடா கருணா போடா. காட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டு ஒரே வழி தான்டா, இங்கே இருந்து பாரு, இந்த ஒத்த திரும்பிடா அங்கே தெல்ல. இந்த பாதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணினா கார் வந்துடும். போடா. வரவே இல்லைன்னு சொன்னேன்டா, என்ன ஏன்டா கூப்பிட்டு வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணுறீங்க? தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஆமாம், மயிறு குடிச்சிட்டு வரோம். இல்லை, நான் இங்கே எதனா வந்துச்சுன்னா வீடியோ எடுக்கிறேன். தேவையில்லாத வேலை பார்க்குறேங்க, நான் அப்போயே வரலன்னு. இந்த மாதிரி என்னோடய புது கேமராவில் கரெக்டாக வருது ரொம்ப ரேரு. நான் நிறையா வாட்டி சொல்லிட்டு நான் வரலடான்னு சொன்னேன். தூங்கி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாள் ஆச்சுன்ட்டு. சரி, ஒரு நாள்னாச்சும் நிம்மதியாக தூங்கலான்ட்டு தான் ரூம் எடுத்தேன். ரூமில் இருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். புலம்பாமல் போங்கடா. போடா மயிறு, புலம்பிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும். இன்னும் குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற வேறு தனியாக இருக்கான். அவன் எங்கிட்டு வந்திருக்கான், வழி வேறு தெரியலையடா. இல்லை, ஒத்தையடி பாதை இங்கிட்டு தான் போகுது. அங்கே ஏதோ வெள்ளைய உருவம் தெரியுது போகிறா. தெரிஞ்சா பயமாக இருக்குது. நீ வேறு பயமுறுத்தாரா? சத்தியமாக என்னால் முடியலை. கால் வேறு ஓடி ஓடி வலிக்குது, ஓடவும் முடியல. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது. அதில் ஓடுறா, கால் அப்படியே ஸ்லிப்பாகி இதாகுது. இப்போ நான் இந்த இடத்துல தனியாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்னை நம்பி எங்க கூட வந்து பேசலாம். நான் இப்போ இங்கே தனியாக இருக்கேன்னா உங்களை நம்பி தான் இருக்கேன். உங்களால் எதுனாலும் என்ன பண்ண முடியும். இருந்தாலும் நான் இங்கே உங்களை நம்பி இருக்கேன். ஸோ என்னை நம்பி என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். இந்த இடத்துல யாரையாச்சும் எரிச்சாங்களா, இல்லை உங்களை எரிச்ச இடமா இது? இவ்வளோ நாளாக இந்த இடம் அழியாமல் இருக்குது. மழைலாம் பேஞ்சு அழிஞ்சிருக்குமே. அப்போ இது வேறு ஏதோ ஒன்று எரிச்சிருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஹியூமனை வச்சு எரிச்சிருக்காங்க. அது யாருன்னு எங்களுக்கு தெரியாட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ என்கிட்ட சொல்கிறீங்களா? இந்த போன் உங்களோட தானா? ஏன்னா இந்த போன் உங்களுக்கு தான் சொல்லும் போது தான் நீங்கள் அங்கே நடந்தீங்க. அழுகுறாங்க கைஸ். இந்த போன் உங்கள்தா? ஓகே, கன்ஃபார்ம் இந்த போன் தான் அந்த ப்ரெக்னென்ட் லேடியோடதுன்னு நினைக்கிறேன். என் கூட அது வேற ஒன்று இருக்குடா. இங்கே யாரு நீங்க? வாடா வந்து பார்த்து பள்ளம், இது பள்ளமாக இருக்கு. வந்துட்டோம், இங்கே வந்துட்டோமா? முதல் அடிச்ச இடமா அது? இல்லை அதானே. இந்த கார் இருக்கு. வா. மண்டை விட நினச்சிட்டேன்டா. சரி வா. சாவி டவுசிங் ராடு உன் பேக்கில் பின்னாடி இருப்பார். சீக்கிரம். இந்த போன் அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட தான் நினைக்கிறேன். இன்னும் அவங்கள்தான் இருக்கணும், இல்லை இந்த போனுக்கும் அவங்களுக்கும் எத்தனா கனெக்ட் இருக்கணும். ஏன்னா என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல இது ஒரு ஹியூமனோட தான்ட்டு. ஒரு நார்மல் கையாக பார்க்கும்போது இது ஒரு ஹியூமனோட போன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 100% நான் சொல்ல முடியாது. ஓகே, இந்த போனுக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. என் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்? ஹலோ, சீக்கிரம் நல்லா பாரு, உள்ள இருக்கா? சீக்கிரடா தனியாக இருக்கா? அப்படியே போட்டுட்டு வா, எடுத்துட்டு வா.
அதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம்டா நம்ம ரூமில் கேட்ட மாதிரி. என்னோட கெஸ் படி இது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அவங்க கிட்டக்கு நம்மளால் நல்லா டீப்பாகவே பேச முடியும். ஏன்னா அவங்களோட பாடி பார்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது நம்மளால் அதுக்கிட்ட நல்லாவே கம்யூனிகேட் பண்ண முடியும். டவுசிங் ராட் எடுத்தாச்சு, வா நம்ம கிளம்பலாம். வா 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 சீக்கிரம் போகலாம். எடுக்கல என்னது இந்த கேமரா எடுக்கல ஏன் தெரியலையே. இன்னொரு ஆஃப் வரைக்கும் ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல, வா ஒத்தாளா இருக்காண்டா, வாடா. என்னடா நான் சொன்னேன் வரப்பே அது பார்க்க வினோதமா இருக்குடான்ட்டு. ஐயோ தேவலாடா, எப்படி அங்கிட்டு போகிறது? இங்கே எப்படி அப்போ வந்துச்சு? நம்ம இப்போ தனியாக வந்தோம். வரப்பே எனக்கு டவுட் வந்துச்சு. கரெக்டாக அடிக்கிறான்டா அவனு. வாசு எங்கடா பிடிங்கிட்டு இருக்கீங்களா இவ்வளோ நேரம்? ஏய் வாசு இங்கே பாரு, இங்கே ஏய் வாசு நான் வர வழியில் பார்த்துட்டு ஏதோ ஒரு கல் மாதிரி இங்கே ஏதோ நெருப்பெரிஞ்சிட்டு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமரால பேட்டரி காலிடா. இங்கே நெருப்பெரிஞ்சிட்டு இருக்குடா வாசு. மண்டவோடு வச்சு யாரோ ஏதோ மண்டவோட மாதிரி இருக்குடா. இங்கே எரியுதுடா. எப்படி அப்போ தாண்டி வருது? கண்ணை மூடிட்டு வந்துடுறா, கண்ணை மூடுறா, கண்ணை மூடிட்டு வாடா. வந்து கண்ணை முடிக்க எனக்கு தெரியலடா எங்கேயுமே. எப்படா தெரியாம இருக்கும். சரி நான் வரேன்டா அப்படியே. தெரியலடா எனக்கு. இந்த காட்டுக்குள்ள எங்க இப்ப தெரியுதா பாரு. நெருப்பு நல்லா எரியுதுடா. எங்கடா எரியுது? இங்க எரியுதுடா வாசு. நம்ம கார் கிட்டடா. எனக்கு கேக்குது. கேக்குதா? பாத்துட்டேன். இங்க வா அங்க பாரு நெருப்பு. ஆடா முதல்ல என் கேமரால வேற பேட்டரி காலியா? என்னடா நெருப்பு? நீயே எதனா கொளுத்திட்டு வரியா? சத்தியமா இல்லடா. நான் ஏன்டா கொளுத்த போறேன்னா முட்டாளாடா. சத்தியமா இல்லடா. இந்த பேட்டரி எப்படி முதல்ல அப்படியே நான் பேசிட்டு இருக்கேன். பின்னாடி ஏதோ பயங்கரமான சவுண்ட் கேட்குது. கேமரா டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுவும் ஆஃப்டா. கரெக்டாக கார் கிட்ட கட்டாச்சு. கொஞ்ச நேரம் நெருப்பு தெரியுதாடா? தெரியுது. என்னது? இது மண்டவோடு வச்சு என்னமோ பண்ணி. என்னடா சொல்றேன்? மண்டவோடு இருக்கா? மண்டவோடு மாதிரி இருந்துச்சுடா. போகிறப்ப வினோதமாக இருந்துச்சு. இன்னும் நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இதில் இங்கே ஏதோ மெழுகு பத்தில் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுடா. சரியா தெரிலடா இருட்டில். நாங்கள் ஓடி வந்துட்டோம் கண்ணை மூட்டு. பக்கத்தில் பார்த்தீங்களா இல்லையா? பக்கத்துலலாம் போவே இல்லை, பயமாக இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம். நீ பார்த்துட்டு வந்தியா இல்லையா? பார்க்கலடா. நான் டக்குன்னு கேமரா தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன்டா. இங்கிட்டு அது தாண்டி வரது எனக்கு பயமாக இருந்துச்சு. அணைஞ்சிருச்சு. என்னடா நெருப்பு? ஒழுங்கா சொல்றா, எனக்கு புரியலடா. அந்த இது பண்ணுவாங்களடா, என்ன இந்த அகோரிங்கெல்லாம் மண்டவோடில் திருநூறு பூசி வைப்பாங்கல்ல, அது மாதிரி போகிறப்ப பார்த்தேன். எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. டவுட்லேயே தான் நான் போனேன். நம்ம வரப்போ அது இல்லைடா. ஆனால் இப்போ வரப்போ எரியுது அது. என்னப்பா சொல்றா? ஆனால் பார்த்தா அந்த மண்டவோட்டு மேலே ஏதோ எரியுது. தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே கிளம்பிடலாமா? இது மாதிரி எதனா திசை திருப்பினா நம்ம அதை கண்டுக்க கூடாது. நம்ம அவங்க கிட்டக்க பேசணும்டா. இவங்க வேற யாரா கூட இருக்கலாம்ல. நான் அவங்க கிட்டக்க பேசுறேன்னு பேசி வச்சிருக்கேன். பேசுனாங்களா உன்ட்ட? பேச போறேன் நான். இப்போதான் டவுசிங் ராட் எடுத்துட்டு வந்தியா? கொடு. தேவையாடா அது? வா பேசாம. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணுங்கள். இங்கே என் பக்கத்தில் இந்த கேமராவை நான் கீழே வச்சு செட் பண்ணிக்கிறேன். டவுசிங் ராடை என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் போயிடுங்க. எங்கே? காருக்கு போயிடுங்க. ஏன்? ஆமாம் போயிடுங்க. நான் இங்கே உட்காந்து அது கூட தனியாக கம்யூனிகேட் பண்ணுறேன் டவுசிங் ராடை வச்சு. சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நாங்கள் விட்டுட்டு வந்தப்போ எங்களால் இருக்க முடியாங்க தனியாக. அதுக்காக சொல்லலடா. அவங்க அப்போ தான் பேசுவாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறேன் கேளு. நைட் விஷன் அங்கே செட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நிமிஷம் போனுங்க. ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய 7:30 வீட்டுக்குள்ள நடக்குன்னு தெரியும்ல. ஒன்றும் இல்லை பேசாம நைட் விஷன் அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல உட்காந்து டவுசிங் ராடில் அதுக்கிட்டக்க இப்போ நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன். அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க. ஓகே, அப்படியே கோபுரோவில் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புங்க. எங்கடா போய் சொல்கிறேன்? காருக்கு போடா, வந்துடுறேன்டா. காரை ஸ்டார்ட் பண்ணி உட்காரு. ஆஃபில் இருந்தால் தான் பயமாக இருக்கும். அந்த சவுண்டுக்கு உங்களுக்கு எதுவும் பயம் வராது. எதனா பதில் சொல்கிறீங்களா இல்லையா? நீயும் வந்துட்டு வாசு போயிடுவோம் எல்லாரும். சரி வைடா. கேட்க மாட்டான்னு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக மூச்சை போட்டுக்கிட்டு? ரைஸ் இங்கே பாருங்கள், போன் இருக்குது. இதுதான் அந்த எரிஞ்ச இடம். அதுக்கு முன்னாடி உட்காந்து தான் இப்போ நான் இந்த டவுசிங் ராட் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே என்னோட கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. கிளம்புடா. நாங்கள் இங்கே இருக்கோம்டா. கிளம்பு. சொல்கிறேன் கேள்றா, கிளம்புடா. ஓ சீக்கிரம் போங்க. நடங்கடா வேகமா. உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா எங்களுக்கு தெரிய கூட தெரியாதுடா. நான் கத்தி கூப்பிட்றேன்டா, ஃபோன் பண்ணுவேன்டா. போடா. வாடா. அவன் சொன்னால் கேட்கவும் மாட்டான்.
எத்தனை தடவை தான் சொல்கிறதுனே தெரியல, அறிவு இருக்க மாட்டேது. இதுதான் நம்ம செட்டப் இன்னைக்கு. ஹவுசிங் ராட் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க போயிட்டுருக்காங்க, போயிட்டாங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்கிட்ட வரலாம். நீங்கள், நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். உங்களை நம்பி இப்போ நான் தனியாக தான் இந்த இடத்துல இருக்கேன். நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். உங்ககிட்ட பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நடுராத்திரியில் வந்து இந்த இடத்துல தனியாக இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். உங்களால் என் பக்கத்தில் வர முடியுமா? நான் இப்போ கூப்பிட்டது அந்த பிரெக்னன்ட் லேடி மட்டும்தான், வேற யாரையும் நான் கூப்பிடல. எரிச்சு கொன்ன அந்த பிரெக்னன்ட் லேடியை தான் நான் இப்போ கூப்பிடுறேன், வேற யாரும் வர வேண்டாம். அவங்க கிட்ட மட்டும்தான் நான் இப்போ பேசணும்னு ஆசைப்படுறேன். அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும் என் பக்கத்தில் வரலாம், வேற யாரும் இங்கே வரதுக்கு நான் அனுமதி கொடுக்கல. எதுக்காக இப்படி பண்ணுறானே தெரில. இப்போ நாங்களாம் ஒன்றா இருக்கலாம் தானே இங்கே வந்தோம். ஹவுசிங் ராட் எடுத்துட்டு அவங்கள பேசலான்னு சொல்லிட்டு அவன் இப்போ பாருங்க தனியாக எங்களை அனுப்பிச்சு விட்றான். அவன் என்ன பண்ணுறானே தெரில. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வெங்கடேஷ்? அதுக்கு தான் எங்களுக்கு பஸ் ஹவுசிங் ராட் எடுக்க போகிறப்பே நாங்கள் பயந்தோம் அவனை தனியாக விடுறதுக்கு. வரவும் மாட்டேங்கிறோம். பாசு வந்துடுறா. அவன் பேச்சு கேட்க மாட்டான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் நம்ம சொன்னால் கேட்டுக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை அப்படியே பண்ணி தொலைவான். என்ன பண்ணுறது? அவன் போய் காரில் வெயிட் பண்ணுவோம். அவன் சவுண்ட் விட்டா எதனா ஆச்சுன்னா கூட எங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு பிரச்சனையே இப்போ. சரி வாங்க, நம்ம போயிடலாம். நீங்கள் என் பக்கத்தில் வந்துட்டீங்களா? ஆமாண்ணா இப்படி கொண்டு போங்க, இல்லைன்னா இப்படி கொண்டு போங்க. இந்த டவுசிங் ராட்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மூலியமாக நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். என் பக்கத்தில் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களால் இந்த டவுசிங் ராடை கண்ட்ரோல் பண்ண முடியும். என் பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா இதை எக்ஸ்ஷேஃப் கொண்டு போங்க. எக்ஸ்ஷேஃப் போகுது ஆக்சுவலாக, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போனுக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னா எக்ஸ்ஷேஃப் கொண்டு போங்க. இந்த போனுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைனா நோ சொல்கிறேங்க. சொல்லுங்கள், இந்த போனுக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? உங்களால் என் டவுசிங் ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணல. அது இங்கே பக்கத்தில் இருக்கும்போது அவங்களால ஈஸியாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்களால் என் டவுசிங் ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஹலோ, என் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களால் இந்த டவுசிங் ராட்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் தூரமாக இருந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. எனக்கு என்ன பையனா, நாங்கள் போகிறப்ப ஒரு மாதிரி மண்டவோடு இது பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ரிட்டன் வரப்போ பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டே டவுட் வந்துருச்சு. ரெண்டாவது வாட்டி பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னே தெரில. அதை எப்படி தாண்டி போகிறது? இப்போ அது வேற இருக்கு. எனக்கு அதான் ரொம்ப பயமாக இருக்குது. இங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல. அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சா? என் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்கிட்ட எதனா பேச விரும்புகிறீங்களா? நீங்கள் பேசலாம். உங்களால் அழுக முடியுதுன்னா உங்களால் பேச முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ உங்களால் என்னோடய டவுசிங் ராட்ஸை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களை எரிச்சு கொன்னது உண்மையா? நான் நியூஸ்லலாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகும் போது. உங்களை ஜாதி பிரச்சனைனால தான் இப்படி கொன்னாங்களா? நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கூட அவங்க பார்க்காம அதனால தான் கொன்னாங்களா? ஆமாண்ணா இப்படி கொண்டு போங்க, இல்லைன்னா இப்படி கொண்டு போயிடுங்க. ஓகே, உங்களால் என் டவுசிங் ராட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஜாதி பிரச்சனையால தான் உங்களை கொன்னாங்களா? ஹலோ, ஆக்சுவலாக அவங்க ஸ்லோவாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது அவங்களால. சில லொக்கேஷன்ஸில் ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களை எங்கேயாச்சும் விட்டுருக்கலாம்.
உங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி உயிரை கொள்றதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இப்படி ஒரு தாட்டில் இருந்தீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இப்படி பண்ணாங்கன்னா மேபி அவங்க உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, ஒதுங்கி போயிடுங்க. அதுக்காக கொல்லலாம் பண்ணாதீங்க. பாவம் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஸ்பீடாக ஒர்க் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. ரொம்ப அழுகுறாங்க கைஸ். அவங்க யோசிச்சு பாருங்கள், குழந்த பிறக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி உயிர் போனால் எப்படி இருக்கும்? உயிர் போனால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தா ரொம்ப ஹர்ட்டிங்கான மேட்ரு இது. ஆக்சுவலாக நீங்கள் எரிஞ்சு சாகும் போது நீங்கள் மட்டும் சாகலை, உங்கள் கூட ஒரு சிசுவும் இருந்தது. உங்கள் வயிற்றில் நீங்கள் எரியும் போது அதுவும் தான் எரிஞ்சுது. எஸ், ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? ஸ்பீடாக வந்துச்சு. இப்போது எனக்கு இந்த லைட் இப்போ கண்ணில் அடிக்கிறனால என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்காக தான் நான் நைட் விஷன் அங்கே வச்சது. உங்ககிட்ட நான் இன்னொரு கொஸ்டின் கடைசியாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கா? ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது தெரியுதா? என்னை மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பட் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போய் மோட்சை அடையிறதோ இல்லை மறுபிறவி எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். என் பேச்சை கேட்பீங்களா? கேட்குறாங்க. எப்படியாச்சும் சேஃபாக இந்த காட்டை விட்டு நாங்கள் வெளியே போயிடணும். இது ரொம்ப மோசமான காடு. 3 பேர் எப்படி போனால் போதும். நாங்கள் தூங்கலாம் நினச்சதெல்லாம் இப்போ வேறு மாதிரி நடந்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் போயிடணும். பார்த்து இப்படி இல்லைடா அது. சத்தியமா அது என்னன்னே தெரியலம்மா. பஸ் நாங்கள் பார்த்தப்ப தூரத்துல இருந்து பார்த்தோம், அவன் வந்தப்ப அணைஞ்சிச்சு. இப்போ திரும்ப இப்படி ஆகிட்டு இருக்கு. என்னது கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. என்னதுடா நடந்திருக்கா? நீ கையை பிடிச்சி சாமி இது மாதிரி இருக்கு. முடியெல்லாம் வச்சு எதுவும் பண்ணியிருக்காங்க. எங்கடா? ஐயோ, எதையும் தொட்டுறாதடா, எதையும் களைச்சிடாத. சாமி இது எழுதியெல்லாம் வச்சுருக்காங்க. பிறகு குங்குமம்லாம் இருக்குடா. வாசு இங்கே தான் இருக்குடா. வாசு இங்கிட்டு போயிடலாம்டா. நீ எனக்கு என்னமோ தனியாக இருக்கிறது பயமாக இருக்குடா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலடா. ரொம்ப மோசமாக நடக்குமோன்னு எனக்கு தோணுது. சாமியாருங்க யாரும் இங்கே வராங்களாடா? அந்த இது பண்ணுறவங்க இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்கன்னு வாசு சொன்னாங்க. ரைஸ், எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம காருக்குள்ளே ஏறிடும்டா. சேஃபா அப்படியே கார் சாவி என்னால் ஏற்றுக்கவே முடியல. முதல்ல மண்டவோட தானே வச்சுருந்தாங்க. அந்த கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ போகிறேன், ஒரு மாதிரி அது என்னது அந்த அகோரிங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, தின்னூர்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த இடத்துல சாமி இதெல்லாம் வச்சு நம்ம வர்றதை பற்றி இதை பண்ணுறாங்கடா. அவன் வேறு தனியாக இருக்கான்டா. இப்படி சொல்கிறதுக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவோ இடத்துல நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் போக சொல்கிறப்பையோ இல்லை அவங்க கூட பேசும்போதோ இவ்வளோ அன்போடையும் இவ்வளோ இதோடையும் நான் எந்த ஒரு ஆத்மா கிட்டேயும் பேசினதில்லை. எனக்கு ஆக்சுவலாக உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னோன்னே நீங்கள் போகிறேன்னு சொன்னது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லுவீங்க, மற்ற இடங்களில் நடக்கிற மாதிரி அடம் பிடிப்பீங்க, இல்லை என் மேலே கோவப்படுவீங்கன்னு நினச்சேன் அந்த மாதிரி சொன்னோன்னே. பட் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் கதையை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்கள் பேபி நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க. குழந்தை பிறந்தோன்னே இப்படி வாழணும், இப்படி வளர்க்கணும், ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு அநியாயமாக உங்களை கொண்டுட்டானுங்க. அவங்க யாருமே நல்லாவே இருக்க போகிறதில்ல, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்தையும் காட் பார்த்துட்டு இருக்காரு. என்ன செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு திரும்ப நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்கள் வயிற்றில் வந்த குழந்தை வேற ஒரு இடத்துல சூப்பராக பிறக்கும், இல்லை இன்னொரு ஜென்மம் நீங்கள் எடுப்பீங்க, அதே பேபி உங்களுக்கு பிறக்கும், இதே ஹஸ்பண்டோட சந்தோஷமாக வாழுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. தயவு செஞ்சு அழுகாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை கேட்கும் போதே. எனக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல.
ஓகே, உங்ககிட்ட நான் ஃபைனலாக ஒரே விஷயம் கேட்குறேன். தயவு செஞ்சு அழுகாதீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் அழுது என்னையே அழுக வச்சிருவீங்க போல இருக்கு. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட பேச்சை கேட்டனால உங்களுக்காக நான் எதனா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நான் எதனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? நான் அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாண்ணா எஸ் சொல்லுங்கள், நோனா நோ சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? நோ போதே, நோ. அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது கைஸ். ஓகே, நான் திரும்பவும் கேட்குறேன், உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் என் பேச்சை கேட்குறனால உங்களுக்கு நான் சின்னதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுங்கள். ஒரு சைடு மட்டும் போகுது. பாருங்க, ஒரு சைடு மட்டும் போகுது. ஃபக், இப்படி ஆனதே இல்லை. டபுள் மைண்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விட்டுறலாம். உங்களுக்கு வளகாப்பு நடந்துருச்சா? நான் வேணா உங்களுக்கு அதை பண்ணி வைக்கவா? உங்களுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கலாமா? சொல்லுங்கள். உங்களுக்கு வளகாப்பு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போயிடுறீங்களா? என்னால் அதுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல வளகாப்பு நடக்கும். என்னால் அவளை தான் உங்களுக்கு பண்ண முடியும். அதை தாண்டி எதனா என்னால் உங்களுக்கு பண்ண முடியும்னா என்னால் மனசார உங்களை நினச்சி ப்ரே பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்னொரு ஜென்மம் எடுத்து சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமான ஒரு ஃபேமிலி அமைப்போட, பேபிஸ், ஹஸ்பண்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நடக்கும்னு நம்புவோம். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு வளகாப்பு நடக்கும். உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். டாட்டா பாய். நான் இங்கேருந்து கிளம்பலாமா? இங்கேருந்து நான் போயிட்டு வரேன். எனக்கு பாய் சொல்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ என்னோடய சிஸ்டராக உங்களை நான் நினச்சிக்கிறேன். இங்கேருந்து கிளம்புறேன். பாய். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு நான் செய்வேன், இல்லைனா என் மூலியமாக உங்களுக்கு இங்கே அது நடக்கும், வளகாப்பு நடக்கும். ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம். அதெல்லாம் முடியல, பாடி ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். பேண்ட்டு மயிறு வேற எதுக்கு இந்த அவசரம் புரியாமல் ஃபோனை எடுத்துன்னு தொலைய மாட்டான். வாசு, என்னடா பண்ற? வாசு, வாசு சீக்கிரம் வாடா. வாசு, வாசு, வாசு ப்ளீஸ்டா வாடா. வாசு, வளர ஃபோன் எடுத்து தொலைடா. ஐயோ, நான் தனியாக பேசிட்டு இருந்திருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. வாசு டே, ஃபோன் எடுத்து தொலைடா. என்னச்சு? என்ன நடக்குது? இவன் ஃபோன் எடுத்து தொலைய மாட்டான்டா. இந்த பெரிய கேமராவில் இருக்கிற பேட்டரி சுத்தமாக காலி ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே எப்படி ஃபுல்லாகுதுன்னு தெரில. இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் பேட்டரி, உங்களுக்கு தெரியும். என்னோட உடம்புலையுமே ரொம்ப எனர்ஜி வீக்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட காலில் வந்து சுத்தமாக என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக இப்போது ப்ராப்பராக என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. என் உடம்புலேருந்து கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு நடக்க கூட முடியல. காருக்கு தான் போயிட்டுருக்கேன் நான். மேபி இந்த மாதிரி ஆத்மா கூட ரொம்ப டீப்பாக கம்யூனிகேட் பண்ணனால கூட இருக்கலாம், இல்லை நான் தனியாக இருந்தனால இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி என்னோடய கால்லாம் ரொம்ப செயல் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப இல்லை, மைல்டான்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு தான் இப்போ அனுப்பலானே தெரில. தனியாக வேற இருக்கும். யார் ஆட்டினது யாருன்னு தெரில. நாங்கள் இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடியவே போகுது. பண்ணி பாருங்க. 4:30. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா இன்னும் வரலையே. முடித்தாரா? வாசு வாடா. நடக்க முடியல. 5 மினிட்ஸ் உட்காந்து இருந்துட்டு போகலாம். கால் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போது. என்னால் சுத்தமாக காலை எடுத்து வைக்க முடியல. ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் நான் இப்போது. யாரை வேற ஏதோ ஆட்டுச்சுடா. என்ன அது? இங்கே வந்துருச்சோ? இல்லடா, அதெல்லாம் பண்ணியிருக்கிறது ஆத்மா மாதிரி தெரியலடா. ஆத்மா வேற கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சுடா. அதை பார்க்கறதுக்கு ஏதோ உருவத்தில் வந்து முடியெல்லாம் சுற்றி ஏதோ பால்லாம் ஊற்றிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. எழுத்தெல்லாம் எழுதியிருந்தாங்க. அது என்னன்னே புரியல. எழுத்து மாதிரி இருந்துச்சு.
அதான் கைஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் நான் அப்படியே உட்காந்து இருந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பாடி எல்லாமே என் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி. பட் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. நானாக பொசஸ்ட் ஆகலாம். நடந்து போயிட்டுருக்கேன் நான் இப்போது. இங்கே எதுவும் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். என்ன இது? யாரோ சாமி கும்பிட்ருக்காங்க இங்கே. ஓ மை காட். ஓ ஃபக். நைட் விஷனில் ஒழுங்காக தெரில. நான் என்னோடய ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறேன். இந்த வழியாக தானே வந்தோம். இல்லை இது வேறு வழியா? பாருங்கள், யாரோ சாமி கும்பிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், முடியெல்லாம் இருக்குது. கைஸ், இங்கே யாரோ சாமி கும்பிட்டுருக்காங்க. நான் வேறு வழியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் யாரோ சாமி கும்பிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஓ மை காட். முடியெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஓகே, பாடி வேறு ரொம்ப வீக்காக இருக்குது. இது பாருங்கள், முடி இருக்கிறது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப. காருக்கிட்ட வந்துட்டேன். அவன் இருந்தால் கூட பரவாயில்லடா, தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அதுக்கு தான் அங்கேயே என்ன பண்ணுறதுனே தெரியலையே. தண்ணி இருக்கா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட ஃபோன் எடுக்க மாட்டான்ல. தண்ணி இருக்கா? தெரிஞ்சுக்கிறது. தண்ணி தண்ணி எங்கடா போன? தண்ணி கொடு. எங்கடா போன நீ? தண்ணி கொடு. என்ன அது வர வழியில தெரியல, யாரோ சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்ட மாதிரிடா, சூனியா வச்ச மாதிரி. தண்ணி குடுறா, எனக்கு பாடி ஒரு மாதிரி இருக்குடா. வா வா வா, உட்காரு உட்காரு. எதுக்குடா அப்படி தனியா போயிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை. தண்ணி எடுத்து குடுறா உனக்கு. கேமராவை பிடிங்க. புடி புடி. திரும்பவும் பேட்டரி காலி ஆயிடுச்சு. எப்படி அப்பதான்டா புதுசு மாத்தணும்? எனக்கும் தெரியல. எனக்குமே உடம்பு ஃபுல்லா பாடி எனர்ஜி இல்லை. ஏதோ ஒரு மாதிரி சத்த போடுற மாதிரிலாம் சவுண்ட் எடுத்துறேன். என்னடா ஆச்சு? சரி நீ ஏறு போலாம். இங்க இருந்து புடி, கேமரா பிடிங்க ப்ளீஸ். போனா போதும். ஏறு ஏறு. கார் ஓட்டுறியா? நான் ஓட்டுறேன், நீ ஏறு. உட்கார் உட்கார். தனியா போகிறத விட்டுடா வாசி, எனக்கு பயமா இருக்குடா. இங்கே என்னென்னமோ நடக்குது. நம்ம இந்த வழியா தானே போனோம், வேற வழியா? அது அதே தானே? அதே வழிதான்டா. அப்புறம் எப்படி இது வந்துச்சு இப்போ திடீர்னு? நம்ம போறப்ப இல்லையே. சரி நீ அதை ஆஃப் பண்ற, நம்ம வெளிய போய் பாத்துக்கலாம். வழி மாதிரி நம்ம வந்துட்டோமா இப்போ வரும்போது? இல்லடா, நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? புதுசா ஒன்றும் பண்ணலடா. இங்க தான் போனோம். சரி கிளம்பு. அத நான் சொன்னேன்ல அப்பவே தான் ஏறிறான்ட்டு. கிளம்புடா, என்னால இருக்க முடியலடா. தண்ணி கொடுங்கடா. அதை ஆஃப் பண்ணி தூக்கி போடுப்பா. ஆஃப் பண்ணாத, ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணாத கேமரா. ஒரு நிமிஷம் நிப்பாட்டேன். ஏன்? ஒரே நிமிஷம். ஏய் வாசு, எங்கடா? ஒரு நிமிஷம் இருடா. ஏய் வாசு, எவ்வளவு வேலை பார்க்கற? எங்கடா போற? ஏய் இறங்கடா, கதை சாத்துறோம். மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போறோம். இவ்வளவு வச்சு பொசஸ்ட் ஆயிட்டானடா. அது வேடா, தேவலைங்களை பார்க்கறா. அது பயமா இருக்குடா. இதை பார்த்தா எனக்கு சாமி கும்பிட்ட மாதிரி தெரியல. இது ஏதோ எனக்கு தப்பா தோணுது. இங்க பாருங்க, இந்த முடி இருக்கிறனால எனக்கு உங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? மூச்சு வேற ஒழுங்கா மூச்சு விட முடியல என்னால. இது ஏதோ தப்பா தெரியுது எனக்கு. ஒரு முடிகிடில கடந்து ஏற்கனவே வீட்டுல கர்மம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு. சனியம் பிடிச்ச தேவையில்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். திரும்ப எதுனா யாரும் இழுத்து விடுறதுக்கான கோவத்துக்கு விட்டுட்டு போலாம். வந்ததே தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். வேலை கெட்ட ஆயிட்டோம், ஒருத்தே விடுறோம். கேமரா கட் பண்ணுறேன், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். இப்படி வராங்க கைஸ். கருணா ஊருக்கு கிளம்புறான். ஸோ அவனை நாங்கள் பஸ் ஏற்றி விட போகிறோம். அவன் வீட்டுக்கு போயிட்டு 2 days ஆகுது நிம்மதியாக தூங்கி வச்சு வரேன்றான். நேற்று நைட்டு நடந்த ஷூட்லேயே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போகிறேன்றான். நைட்டு ஃபுல்லாக வந்துமே தூங்கலை. வெளியே வந்துட்டும் ஷூட் போய் அங்கேயும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சார் நான் போய் 2 நாள் வீட்டில் இருந்துட்டே வரேன். 2 நாள் ஆச்சு. அதான் கைஸ், தூக்கம் இல்லை, அவன் தூங்கவே மாட்டான். அதனால் ஊருக்கு போயிட்டு வரேன்றான் 2 days கழிச்சு. என்னடா இடிச்சிட்டாங்களே இந்த பஸ் ஸ்டாண்டை?
ஆக்சுவலாக நாங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கோம். அப்போ நைட்டு வந்துடுவான் ஒரு 7 o'clock போல். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வேறு ஊருக்கு போகிறோம். சரிப்பா பார்த்து போயிட்டு வா. பஸ்ஸு அந்த சைடு போனீங்கன்னா இருக்கும். ஊருக்கு போயிட்டு கால் பண்ணு. நீ கூட போறியாடா? செருப்பு பிஞ்சிரும். ஏய் போடா டாட்டா. போயிட்டு கால் பண்ணு. வீட்டில் எல்லாரும் கேட்டதா சொல்லு. ஓகே இந்தரா. நேற்று ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டாங்க. நேற்று வீடியோவில் கிளைமேக்ஸில் நடந்தது தான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நானே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நேற்று. ஆக்சுவலாக நேற்று ஏன் நான் அந்த இடத்த சூஸ் பண்ணேன்னா, அதுவும் இப்போ கருணா வெங்கடேஷோட அவ்வளோ தூரம் நாங்கள் மென்டலி டிஸ்டர்பாக இருக்கிற டைம்லேயும் ஷூட் போனோம்னா அது அந்தளவுக்கு சீரியஸாக இருக்காது. அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான், பில்டிங் கூட கிடையாதுன்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் அந்த லொக்கேஷனில் பில்டிங்கில் நடக்கிறத விட கொடூரமாக நடந்துச்சு நேற்று. இப்போ போய் நம்ம திரும்ப தூங்குறோம். நைட்டு 7 மணிக்கு அப்போ ஊர்லேருந்து வருவோம். சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆளவிடு. சென்னை போறோம் நைட்டு. சென்னையில இருந்து எங்க போறோம்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே கைஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன பிளான்னா, கண்டினியூஸா எங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ட்ரிச்சி போவோம். இப்போ ட்ரிச்சியில் ஆண்டனியுமே இல்லை, ஸோ எடிட்டர்ஸ் இல்லை. அதனால வீடியோ கொஞ்சம் டிலேவாக தான் வரும். நாங்கள் எங்கள் வீட்டிலே இருக்க முடியாத சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வீடியோ டிலே ஆகுது. வீடியோ எடிட் பண்ணணும்ல, ஸோ நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது தான் ஆண்டனி வருவோம். நாங்களும் போய் வேகமாக எடிட் பண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடாக வீடியோஸ் வரும். பாண்டிச்சேரியில் என்ன ஸ்பெஷல்? பாண்டிச்சேரி ஒன்றாம இல்லைடா சொல்கிறேன். என்ன கேட்குறான் பார்த்தீங்களா? என்ன எனக்கு இல்லைடா சொல்கிறேன். வேற யாரு கேட்குறேன்? வந்தாலே இங்கே இது இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். ஜாலியாக ஒன்றும் இல்லை, நீ வைடா போடா.